ஹாய் வியூவர்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு சனா கிச்சன். இன்னைக்கு நம்ம என்ன சமைக்க போறோம்னா காரசாரமான ஒரு மீன் குழம்பு சமைக்க போறோம். அதுக்கு நான் இப்போ அந்த கழுவி வச்ச மீன்ல மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், உப்பு எல்லாத்தையும் சேர்த்து கலந்து வச்சுட்டேன். மீன் குழம்பு செய்யறதுக்கு முன்னாடி மீன் மேல இந்த மாதிரி மசாலா தடவிட்டு மீன் குழம்பு வச்சிங்கன்னா ரொம்ப டேஸ்டா இருக்கும். அதுக்கப்புறமா நான் ஒரு பேன்ல கொஞ்சமா சீரகம், கொஞ்சம் வெந்தயம், கொஞ்சம் சோம்பு, இது எல்லாமே ஓரளவுக்கு வறுத்துக்கலாம். இதை வறுத்து நம்ம பொடி பண்ணி தான் நம்ம மீன் குழம்புல சேர்க்க போறோம். அதனால இதை ஓரளவுக்கு வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். அதே மாதிரி நான் மீன் குழம்புக்கு எப்பவுமே சின்ன வெங்காயம் தான் யூஸ் பண்ணுவேன். அந்த சின்ன வெங்காயம், பூண்டு இது எல்லாமே பல்ஸ்ல ஒரு அடி விட்டு எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து இந்த தக்காளியோட நம்ம இப்போ வறுத்து வச்சோம் இல்லையா, சோம்பு, சீரகம், வெந்தயம் இது எல்லாத்தையுமே சேர்த்து தக்காளியோட இந்த பேஸ்டோட நம்ம சேர்த்து அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். இப்போ பாருங்க, அந்த வெங்காயமும் பூண்டும் ஓரளவுக்கு பல்ஸ்ல விட்டு எடுத்தாச்சு. அதுக்கப்புறமா அந்த தக்காளியையும் அந்த சோம்பு, சீரகம், வெந்தயம் இது எல்லாத்தையுமே அரைச்சி எடுத்துட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம பாத்திரத்தை வச்சுக்கலாம் அடுப்புல. வச்சதுக்கு அப்புறமா நான் இந்த மீன் குழம்புக்கு எப்பவுமே நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுவேன். நீங்களும் ஓரளவுக்கு நல்லெண்ணெயை தாராளமா சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கு அப்புறமா அது கூட கொஞ்சமா சீரகம், கொஞ்சம் வெந்தயம் எல்லாம் போட்டு ஓரளவுக்கு பொரிய விட்டுருங்க. பொரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம இப்போ பல்ஸ்ல வச்சு எடுத்துட்டு வந்தோம் தெரியுமா, இந்த வெங்காயமும் பூண்டும் அதை நம்ம இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா அந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விட்டுறலாம். வதங்கினதுக்கு அப்புறமா நான் இது கூட கொஞ்சம் கருவேப்பிலையும் 3 பச்சை மிளகாயும் இதோட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். அந்த பச்சை மிளகா ஃப்ளேவர் வரையிலேயே வாசனை அவ்வளோ நல்லா இருக்கும். அதோட நம்ம அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வதங்கினதுக்கு அப்புறமா நான் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். அது கூட ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் நான் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சம் அதிகமாக தான் சேர்ப்பேன். அதுக்கப்புறமா நான் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூளும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். அதோட சேர்த்து நல்லா அந்த மசாலாவை அதோட நல்லா இந்த எண்ணெயிலேயே வதக்கி விடுங்க. வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா அந்த தக்காளி விழுதை இதோட சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. ஓரளவுக்கு அந்த எண்ணெயிலேயே நல்லா அந்த மசாலாவை வதக்கி விடுங்க, அந்த பச்சை வாசனை போற வரைக்கும். அதுக்கப்புறமா நான் இந்த மீன் குழம்புக்கு ஓரளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சிருக்கேன். அந்த புளியையும் நான் இதோட கரைச்சி அந்த தண்ணியோட கொஞ்சம் தண்ணியா தான் இருக்கணும் இந்த குழம்பு, அதனால நான் ஓரளவுக்கு புளியை கரைச்சி வச்சிருக்கேன். அந்த புளி தண்ணியை நான் இதோட சேர்த்துக்கிறேன். குழம்பு ஓரளவுக்கு கொஞ்சம் தண்ணியா இருந்தால் தான் நல்லா இருக்கும். அப்பதான் மீன் குழம்பு கொஞ்சம் டேஸ்டா இருக்கும். நான் இது கூட கொஞ்சம் கல்லுப்பையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்ததுக்கு அப்புறமா இப்போ அந்த புளி தண்ணியை நான் இதோட ஊத்திக்கிறேன். ஊற்றி நல்லா ஓரளவுக்கு கொதிக்க விட்டுறலாம். அதுலேயே கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்கட்டும். குழம்பு கொதிக்கிறதுக்காக ஓரளவுக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்து கொஞ்சம் அதோட கொத்தமல்லி இலைகளையும் தூவி மூடி விட்டுருங்க. எந்த அளவுக்கு உங்களுக்கு குழம்பு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க. எனக்கு கொஞ்சம் குழம்பு இன்னைக்கு அதிகமாக தேவைப்பட்டதுனால அந்த தண்ணி ஊற்றிட்டேன். ஊற்றி குழம்பு மூடி வச்சிடலாம். நான் எப்போவுமே தேங்காய் விழுத எப்போவுமே ஆட் பண்ண மாட்டேன். தேங்காய் பால் எடுத்து தான் நான் சேர்ப்பேன். அதனால தேங்காவை அரைச்சிட்டு வந்துடுவோம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம். குழம்பு ஓரளவுக்கு நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. இப்போ நம்ம மசாலா தடவி வச்சோம் இல்லையா அந்த மீன் துண்டுகள்லாம், நம்ம இது கூட நம்ம அந்த மீன் துண்டுகள் எல்லாத்தையுமே நான் அதோட சேர்த்துக்கிறேன். சேர்த்ததுக்கு அப்புறமா நான் ஒரு 4-5 மாங்காய் பீஸ் கட் பண்ணி வச்சிருக்கேன். அந்த மாங்காய் பீஸையும் நம்ம இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்து மீன் போடும்போது தான் நம்ம மாங்காய் துண்டுகளையும் நம்ம சேர்க்கணும். அதே மாதிரி இப்போ நம்ம மீன் போட்டதுக்கு அப்புறமா நான் மாங்காய் துண்டுகளை சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கொதிக்க விடுவோம். ஓரளவுக்கு கொஞ்சம் சிம்மிலே வச்சு கொதிக்க விடுங்க. ஏன்னா ஏற்கனவே குழம்பு கொதிச்சிருக்கு, மீன் உடஞ்சிடும். அதனால சிம்மிலே வச்சு குழம்பு ஓரளவுக்கு கொதிக்க விடுங்க. இந்த நேரத்தில் எந்த அளவுக்கு உங்களுக்கு உப்பு தேவையோ உப்பு செக் பண்ணி உப்பை சேர்த்துக்கோங்க. சேர்த்து மூடி விட்டுருங்க. மூடி விட்டதுக்கு அப்புறமா இப்போ ஓரளவு குழம்பு கொதிச்சிருச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பாருங்க. இப்போ தேங்காய் பாலை நம்ம சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் சேர்த்ததுக்கு அப்புறம் நம்ம குழம்பு ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. சிம்மிலேயே வச்சு கொஞ்சம் நேரம் கொதிக்க விடுங்க. ரொம்ப நேரம் கொதிக்க வேணாம், மூடி விட்டுறலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா குழம்பு கொதிச்சிருச்சு. இந்த நேரத்தில் அந்த குட்டி குட்டியாக கொஞ்சம் கருவேப்பிலையும் கொத்தமல்லி இலைகளையும் தூவி மூடி விட்டுருங்க. இப்போ சூப்பரான காரசாரமான மீன் குழம்பு ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ, அஸ்ஸலாமு அலைக்கும்.